ஈரான் விழுந்தால் பெரிய ஆபத்து. என்ன செய்ய போகிறது இஸ்லாமிய நாடுகள்? ஏன் ஈரான் விழப்போகுது? அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா கடந்த சில வாரங்களாக பார்க்குறோம் அப்படியும் ஈரான்ல பல நகரங்கள்ல அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு பார்க்குறோம். அப்போ பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட அதிருப்தி ஆளும் அரசாங்கத்திற்கு எதிரான நேரடி எதிர்ப்பாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு கிளர்ச்சி உருவாகும் போது அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது பொருளாதாரத்துக்கு எதிரானதாகவும் அந்த அரசுக்கு எதிரானதாக தான் இருக்குது. அதே தான் இப்போது ஈரானில் ஏற்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ அங்கே ஆட்சி கூட கவிழக்கூடிய நிலை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய தாக்கம் ஈரானுடைய எல்லைகளை கடந்து, ஈரானை மட்டும் இல்லாமல் ஈரான் எல்லைகளை கடந்து ஈரானை ஆதரிக்கக்கூடிய அல்லது செல்வாக்கு செலுத்தக்கூடிய பல நாடுகள் மற்றும் குழுக்களையும் இது பாதிக்கும் அப்படிங்கிற ஆபத்து இருக்குது. அப்போ ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கூடிய பிரச்சனை ஈரானுக்கு மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து பல இஸ்லாமிய நாடுகளுக்கு இருக்குது. ஏன்னா மக்கள் அதிக பணவீக்கம், வேலையின்மை, நாணய மதிப்பு சரிவு, ஊழல் மற்றும் சுதந்திரமின்மைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. கைது பண்ணுறது, இணைய முடக்கங்கள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் போராட்டங்கள்ங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறத பார்க்குறோம். கடந்த 40 மணி நேரமாக இதுக்கு முன்பாக 2-3 நாட்களாக கூட பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இன்டர்நெட்லாம் கட் பண்ணிட்டாங்க. முந்தைய போராட்டங்களை போல இல்லாமல் இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்குள் மட்டுமே கிடையாது. தொழிலாளர்கள், மாணவர்கள், கடைக்காரங்க, பொதுமக்கள், சாமானியர்கள் அப்படின்னு பல தரப்பினரும் பங்கேற்காங்க. அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு. இப்போ நிறைய கோஷங்கள் அரசுக்கு எதிராக, பொருளாதார கோரிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் அரசியல் அமைப்பை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு மக்கள் மாறி இருக்காங்க. இப்போ ஈரானில் போராட்டங்கள் நீடித்து வரக்கூடிய நிலையில் அதனுடைய ஆட்சி கவிழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதா, அதனுடைய ஆட்சி கவிழ்ப்புங்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதனுடைய தாக்கம் ஈரானுடைய எல்லைகளை கடந்து ஈரான் ஆதரிக்கக்கூடிய அல்லது ஈரானை செல்வாக்கு செலுத்தக்கூடிய நாடுகளையும் நிச்சயமாக இது பாதிப்பை ஏற்படுத்தும். பல இஸ்லாமிய அரசாங்கங்கள் தங்களுடைய நாடுகளில் இதே போன்ற போராட்டங்களை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் ஈரானை ரொம்ப தீவிரமாக உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அப்போது தேர்தல் இல்லாமல் நடக்கக்கூடிய ஆட்சிகள் இந்த போன்ற போராட்டங்களை தடுக்க பாதுகாப்பு மற்றும் தணிக்கையை அதிகரிக்கலாம். இப்போ ஷியா பெரும்பான்மை நாடுகளில் அரசியல் குழப்பம், தலைமைத்துவ போட்டி இதனால் எழலாம். வெளிநாடுகளில் ஷியா அமைப்புகள் மீதான ஈரானுடைய மத செல்வாக்கு பலவீனம் அடையும். மத ஆட்சியை மக்கள் கவிழ்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாகும். அரசியல் ரீதியாக பெரிய புரட்சிகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் ஈரானுக்கு பல நாடுகளுக்கு இருக்கின்றதை பார்க்குறோம். ஹிஸ்புல்லா, ஹவுதிகள், ஈராக்கிய போராளிகள் குழுக்கள் போன்ற ஈரானுடைய ஆதரவு பிரிவுகள் நிதி மற்றும் ஆயுதங்களை இழப்பாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட், பொருளாதார சப்போர்ட் இருக்காது. ஆயுதங்கள்லாம் இழப்பாங்க. பெரிய அளவிலான தாக்கம் ஏற்படும். ஈரானிடமிருந்து வரக்கூடிய கட்டளை மற்றும் ஒருங்கிணைப்பு டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். அல்லது பிழைப்புக்காக இந்த குழுக்கள் எல்லாமே உள்நாட்டில் பிளவுபடலாம் அல்லது ஒன்றை தாக்கி மோதலில் ஈடுபடலாம். ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்கு வழிவகுக்கும். அப்புறம் இஸ்ரேல், சவுதி அரேபியா, மேற்கத்திய நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய அவற்றின் பலன் வெகுவாக கம்மியாகும். சில குழுக்கள் புதிய ஆதரவை தேடலாம் அல்லது சமாதான பேச்சுவார்த்தைகளை ஈடுபடலாம். ஈரான் விழுந்தால் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிரான அமைப்புகள், போராளி குழுக்கள் பலவீனமடையும். ஈரான் வீழ்ச்சி அடைந்தால் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் பிராந்திய செல்வாக்கு பெறக்கூடும். இஸ்ரேலுக்கு எதிரான மறைமுக அச்சுறுத்தல்கள் குறையும். ஏமன், சிரியா, லெபனான், ஈராக் முதல்கள்லாம் மந்தமடையலாம் அல்லது திசை மாறலாம். முக்கியமாக பார்க்கும் அப்படின்னா காசாவில் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். ரஷ்யாவும் சீனாவும் மத்திய கிழக்கில் முக்கிய மூலோபாய கூட்டாளியை இழக்கும். ஈரான் உடனான எண்ணெய், எரிவாயு, ஆயுத ஒப்பந்தங்கள் எல்லாமே டோட்டலாக பாதிக்கப்படும் அல்லது மறு பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்படலாம். இப்படின்னு பல உலக அளவிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. தடைகளை தாண்டி செயல்படக்கூடிய வலை அமைப்புகள் சிதறக்கூடும். புதிய ஈரானிய அரசுடன் இந்த நாடுகள் விரைவாக நட்பாதல் சிக்கல் ஏற்படும். அப்போ ரொம்ப டிலே ஆகலாம். குறுகிய காலத்தில் எண்ணெய் சந்தைகள் நிலையற்றதாக மாற வாய்ப்பு இருக்கு. நீண்டகால அடிப்படையில் ஈரான் உலக சந்தைகளுக்கு திரும்பும்போது கச்சா எண்ணெய் விலைகளை குறைக்கலாம். தடைகள் நீக்கப்பட்டால் வெளிநாட்டு முதலீடுகள் ஈரானை ஈர்க்கலாம். மத்திய கிழக்கில் வர்த்தக பாதைகள் மேலும் பாதுகாப்பாகும். மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் உத்வேகம் பெறலாம். நீண்டகால ஆட்சிகள் அசைக்க முடியாதவை அல்லது இது எல்லாமே எந்த நாட்டிலையா இருந்தாலும் இந்த மாதிரி கிளர்ச்சி உண்டாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம். அரசாங்கங்கள் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அதிக அழுத்தத்தை சந்திக்கக்கூடும். இளைஞர்கள் தலைமையிலான இயக்கங்கள் தன்னம்பிக்கையும் வேகத்தையும் பெறலாம். கிட்டத்தட்ட 2010 அந்த காலகட்டங்களில் துனிசியா, சிரியா, எகிப்து அப்படின்னு பல அரபு நாடுகள் வரிசையாக கவிழ்ந்தது.
இது அரபு புரட்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் ஈரான் போராட்டத்தால் அரபு புரட்சி 2.0 அப்படின்னு கூட சொல்ல அளவுக்கு பல இஸ்லாமிய நாடுகளுக்கு கவிழக்கூடிய சூழல் உருவாகும். அப்போ ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பல நாடுகள் உலக அளவில் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்.